நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோடைய பயோகிராஃபின்ட்டு தம்பு வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சிறகடிக்க ஆசை ரோகிணியோடைய அம்மாவை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. சிறகடிக்க ஆசை ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா ரோகிணி எவ்வளவோ தில்லுமுள்ளான விஷயங்கள் பண்ணாலுமே அவங்கள மட்டும் டைரக்டர் காட்டி கொடுக்கவே மாட்டுறாரு. அதனாலேயே நிறைய பேர் என்னப்பா நீங்க டைரக்டர் எப்ப பார்த்தாலும் முத்து மீனாக்கு மட்டும்தான் பிரச்சனையை கொடுக்குறீங்க, ஏன் நீங்க ரோகிணியை மாட்டி விடுற மாதிரி சீக்வன்ஸே எடுக்க மாட்டீங்க, தயவு செய்து எடுங்க அப்படின்ட்டு அந்த சீரியலுடைய ஆடியன்ஸ் ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டு வராங்க. இந்த ரெக்வஸ்ட்டை டைரக்டர் ஏத்து கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு விஷயத்திலேயாச்சும் சிக்க வைக்கிறாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரோகிணி சிக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கிய புள்ளி அவங்க அம்மாவும் அவங்களுடைய மகனுமான கிரிஷ், இவங்க ரெண்டு பேரும் சிக்கனாலே போதும், ரோகிணி ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய பழைய கதை எல்லாமே நமக்கு தெரிய வந்துடும். ஸோ ரோகிணியோடைய அம்மா வச்சுதான் இப்போ ரோகிணி பாத்தீங்கன்னா தனியா வீடு எடுத்து கொடுத்துருக்காங்க. கிரிஷை ஒரு ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. அந்த வீடு எடுத்து கொடுத்து அதுக்கு வட்டி கட்டணும், அதுக்காக கடன் வாங்கி இவங்க என்னென்னவோ சிக்கி சிட்டிக்கிட்ட மாட்டி ஸோ ட்ராக் இப்படி போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் நமக்காக காத்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ரோகிணி சீக்கிரம் மாட்டணும் அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரோகிணி மாட்டுறதுக்கு அவங்க அம்மா வாய் திறந்தாலே போதும். ஆனா இப்போதைக்கு அவங்க அம்மா வாய் திறக்க மாட்டாங்க தெரிஞ்சிச்சு. ஏன்னா முத்து மீனாவை வச்சு திட்டிட்டு போயிட்டாங்க. கிருஷ்ண ஏன் தத்து எடுக்கணும், நான் இருக்க அவ பாட்டி, அவங்க அம்மா வெளிநாட்டுல இருக்கா அப்படிலாம் கூட சொல்லிட்டு போயிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமான நடிப்பு மூலியமா சூப்பரா நடிச்சிட்டு வராங்க. ஒரு பாட்டியாவும் சரி ஒரு அம்மாவும் ரொம்ப நல்லாவே யதார்த்தமான நடிப்பு மூலியமா எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு சீரியல் இவங்களுக்கு ஒரு நல்ல பேரும் புகழும் வாங்கி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஆனா இவங்களுக்கு கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சீரியல்ல மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு பேரும் புகழும் கிடைச்சது. அது எந்த சீரியல்னு பாத்தீங்கன்னா நாதஸ்வரம். இந்த சீரியலை மறக்கவே முடியாது யாராலையும். அதனாலதான் என்னவோ ரீடெலிகாஸ்ட்லாம் கூட பண்ணியிருந்தாங்க. இந்த சீரியல் வாய்ப்பு இவங்களுக்கு எப்படி கிடைச்சது, இது போல இவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, இவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அண்ட் சிங்கிள் பேரண்டா இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இவங்களுடைய ஸ்டோரி கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷனலா தான் இருக்கும். அந்த அளவுக்கு இவங்களும் கஷ்டப்பட்டு தான் மேல வந்திருக்காங்க. சின்ன வாய்ப்பு கிடைக்காதா ஏங்கின காலங்கள் மாதிரி சின்ன ரோலா இருந்தா கூட பண்ணுங்க மேம், இந்த ரோல் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும், இந்த ரோல் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப எந்த சேனல் திருப்பினாலும் இவங்களுடைய ரோலை நம்ம பார்க்க முடியுதுன்னே சொல்லலாம். ஏன்னா சிறுகடிக்க ஆசை மட்டும் இல்லைங்க, வீரா சீரியல்ல ஹீரோயினுடைய அம்மா கேரக்டர் இவங்க தான் பண்ணிட்டு வராங்க. அந்த சீரியலும் ஆடியன்ஸ் மனசுல நல்ல ஒரு இடம் பிடிச்சிருக்கு. ஸோ இவங்களுடைய ரோல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் ஆர்டின் கொடுக்கலாம். இவங்கள நமக்கு இந்த சீரியல் மூலமா ரொம்ப தெரியும், அந்த சீரியல் பேர் வச்சு கூட ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா இவங்களுடைய ரியல் நேம் சுதாங்க, ஃபுல் நேம் சுதா புஷ்பா. இந்த புஷ்பாக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரியே இருக்கு. இவங்க தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு பெரியோர்களால நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 15 வருஷமா இவங்க ஒரு சிங்கிள் மதராகவே இவங்களுடைய 2 பெண் குழந்தைகளை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய இந்த ஸ்டோரி கேட்கும் போது ரொம்பவே எமோஷ்னலா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 2 பெண் குழந்தைகளை வளர்க்கறது இதுவும் அந்த காலகட்டத்தில் இருக்கட்டும் இந்த காலகட்டமா இருக்கட்டும் ரொம்ப ஒரு கடுமையான விஷயமா தான் இருக்கு, ரொம்ப ஒரு போராட்டமா தான் இருக்கு. ஆனாலும் இவங்க 2 பொண்ணுங்களையுமே நல்லா படிக்க வச்சு அதுல ஒருத்தவங்களுக்கு திருமணம் பண்ணி ஒரு பேரனும் இவங்களுக்கு இருக்காங்க அப்படின்ட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தாங்க. இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு வர முக்கிய காரணம் இவங்களுடைய கணவர் தான். திருமணமாகி வாழ்க்கை ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையில ஒரு சில மனக்கசப்புகள் நடக்க ஆரம்பிக்குது. சின்ன விஷயங்கள் தான் ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா பெரிய விஷயமா மாறுது. அதுல இவங்களை ரொம்பவே ஹர்ட் பண்ண விஷயம் ஒரு தவறான உறவு இருக்கு அவங்களுடைய கணவருக்குன்ட்டு இவங்களுக்கு தெரிய வந்ததும் ரொம்பவே மனசு உடைஞ்சிட்டாங்களாம். அதுவும் இவங்க வெக்கேஷன் அப்போ அவங்களுடைய பொண்ணுங்க கூட வெளியே போயிருந்தாங்களாம். அந்த நேரத்துல தான் அவங்களுடைய கணவர் அந்த தவறை பண்ணியிருக்காரு. அவரு நிறைய தவறான விஷயங்கள் பண்ணும் போது கூட இவங்க ரொம்ப பெருசா எடுத்துக்கிட்டதே கிடையாதாம். ஆனா உடல் அளவுலயும் மனசளவுலயும் இவங்களை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காரு அவங்களுடைய கணவர். சரி பொறுத்து வாழலான்னு இருந்துட்டு இருந்த சமயத்துலதான் இந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. என்னதான் இவங்களுக்கு திருமணமாகி 15 வருடம் கழிச்சுதான் இவங்க பிரிஞ்சாலும் 15 வருட
வாழ்க்கை இவங்க நல்லா தான் வாழ்ந்தாங்களாம். பிரியும் போது கூட இவங்க 2 பேரும் வந்து பொண்ணுங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிலாம் நினச்சி தான் சொல்லி தான் ஆரம்பத்தில் பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சில உதவிகளை அவங்களுடைய கணவர் பண்ணியிருந்திருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் எதுவுமே இல்லாமல் போனதுக்கப்புறம் இவங்க ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டாங்களாம். இவங்களுடைய பேரண்ட்ஸ் ஆச்சும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி பார்க்க கூட இவங்களுக்கு நேரமே இல்லையாம். ஏன்னா அந்த அளவுக்கு குடும்பமே கைவிட்டுட்டாங்களாம். அதாவது இவங்க காலேஜ் படிக்கும் போது காலத்துல இருந்தே ரொம்பவே கஷ்டப்பட்டாங்களாம். அவங்க அம்மாவா இருக்கட்டும், இவங்களுக்கு அப்போ இருந்த தேவைகள்லாம் பூர்த்தி செய்கிற அளவுக்கு கூட அவங்க அம்மா இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாலாம் இல்லவே இல்லையாம். ரொம்ப ரொம்ப ஒரு சூழ்நிலை வந்து மோசமான சூழ்நிலையாக தான் இவங்களுடைய வாழ்க்கையே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போனோம் அப்படின்னு முடிவு எடுக்கும் போது தான் ஒரு நியூஸ் பேப்பரில் இவங்க வந்து ஒரு நியூஸை பார்க்குறாங்க. அதுதான் ஒரு ஆடிஷனுக்கான ஒரு நியூஸாக இருக்குது. அந்த நியூஸை பார்த்ததுமே இவங்களும் சரி நம்மளும் போய் ஃபோட்டோ தானே கொடுக்க போகிறோம், நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. அப்படி போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஆடிஷன்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்களாம். இவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகி என்னது எங்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு என்ன காமெடி பண்ணுறீங்களா அப்படின்ட்டு ரொம்பவே கோவப்படுற கேரக்டராங்க ரியல் லைஃப்லேயும். அந்த கோவத்தெல்லாம் பார்த்து தான் இவங்களை கூப்பிட்டு நம்ம வந்து இந்த கேரக்டர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு 4 கேரக்டர் கொடுத்தாங்களாம். இவங்க எந்த அளவுக்கு போல்டான லேடியோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் இவங்களுக்கு அந்த கேரக்டர் கிடைச்சுதான். 4 கேரக்டருமே அழுதுதான் நடிக்கிற மாதிரி சொன்னாங்களாம். இவங்க சூப்பராகவே நடிச்சு முடிச்சாங்களாம். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு திருமுருகன் சாரை பார்க்கறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் டைம் ஆடிஷனுக்கு போகும்போது உள்ள கூட போய் பார்க்க முடியலையாம். செகண்ட் டைம் போகும்போது தான் திருமுருகன் சாரை ஒரு லேடி அங்கிருந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் நீங்கள் சாரை போய் டைரெக்டாக மீட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க தான் ஒரு கடவுள் மாதிரியாங்க. இப்போ வரைக்கும் இவங்க போகிற ஒவ்வொரு இன்டர்வியூலையுமே இவங்க தான் சொல்கிறாங்க. அது மூலயமா தான் இவங்களுக்கு நாதஸ்வரம் அப்படின்ற சீரியலில் புஷ்பான்ற ரோல் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அந்த ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ரீச் ஆனதுனால இவங்களுடைய சுதா நேமுக்கு பின்னாடி புஷ்பா அப்படின்ற நேமை சேர்த்துக்கிட்டாங்களாம். அதை தொடர்ந்து வாணிராணி, வானத்தை போல, யாரடி நீ மோகினி, இது போல் நிறைய சீரியல்ஸ் கண்டினியூஸாக இவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இவங்களுக்கு எடுத்ததுமே இந்த வாய்ப்பும் கிடைக்கல, அண்ட் எடுத்ததுமே அடுத்தடுத்த வாய்ப்புகளும் கிடைக்கல. இவங்க ஒரு இன்டர்வியூவில் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும் போது நான் அவங்க எல்லார்கிட்டையும் கேட்குறது ஒன்று தான், எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க, அவங்கள நான் படிக்க வைக்கணும், எனக்கு நடிப்பு தான் என்னுடைய வாழ்க்கை, நடிப்பை தாண்டி எனக்கு ஒரு வேலையும் தெரியாது, நடிக்கிறதே நான் ஒரு வேலையாக மாற்றிட்டேன், அதனால எனக்கு வேலை கொடுங்க, நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ட்டு இவங்க ஒரு இன்டர்வியூ ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஆட்கள், அதாவது டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர், யாரெல்லாம் ரொம்ப பெரிய ஆளோ இண்டஸ்ட்ரியில் அவங்க கிட்டலாம் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுங்க, ப்ளீஸ் நான் நடிக்கணும் அப்படிலாம் கேட்டிருக்காங்களாம். ஸோ இப்படிலாம் அவங்களுடைய ஸ்டோரியை மற்றவங்க தெரிஞ்சுக்கணும், அதிலிருந்து ஒரு பெண்ணால் தன்னுடைய குடும்பத்தை தனியாக ரன் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இவங்களுடைய பர்சனலாக கூட எல்லாருக்கும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எல்லாரும் விட்டு வரணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் எங்கெல்லாம் இருக்கோ, நான் வந்து ஒரு மேடாக தான் வந்து அதை விட ரொம்ப மோசமாக தான் ட்ரீட் பண்ணப்பட்டேன் என்னுடைய குடும்பத்தில், அதனால் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்களும் வேலைக்கு போகலாம், நீங்களும் சொந்த காலில் நிற்கணும், அப்போ தான் இந்த சொசைட்டியும் உங்களை மதிக்கும், குடும்பத்தில் இருக்கிறவங்களும் மதிப்பாங்க அப்படின்ட்டு இவங்களுடைய ஸ்டோரியை ரொம்பவே ஒரு எமோஷ்னலாக மோட்டிவேஷ்னலாகவும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இப்போ இருக்க ஒரு சில சிங்கிள் பேரண்ட்டுக்கு இவங்களுடைய ஸ்டோரி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் இந்த டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களோ, ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருக்கீங்களோ, கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்றதும் எதிர்பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.